Hi friends, welcome back to Design Travel. Session 9ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா sketcher conflicts. Sketcher conflictsனா sketch dimensions அப்ளை பண்ணும்போது எரர் காமிக்கும். ஸோ இது நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் செஷனில் மேலோட்டமாக டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இதில் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதில் மெயினாக எதனால் காசு ஆகுதுன்னா டூ மெனி டைமென்ஷன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுறதுனால காசு ஆகும், ஆர் டூ மெனி கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ கன்ஸ்ட்ரெயின்ஸ் அளவுக்கு மீறி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு அந்த எரர் காமிக்கும். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம்னு பார்க்கலாம் பேஸ்ட் ஆன் த எக்ஸாம்பிள். ஸோ ஆடிங் டூ மெனி கன்ஸ்ட்ரெயின்ஸ். அடுத்தது கான்ஃப்ளிக்ட்ஸ் ஹேண்டில்ட் பை. ஸோ எப்படி நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிங்கன்னா அன்வான்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஒரு டைமென்ஷன்ஸ் டெலீட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் வந்து ஸ்கெட்ச் கிளியர் ஆகிடும். ஓகேவா? ஸோ அந்த கன்வெர்ட்டிங் டைமென்ஷன்ஸ் டு ரெஃபரன்ஸ் டைமென்ஷன்ஸ். ஸோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நிறைய டைமென்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா தேவையில்லாத டைமென்ஷன் நீங்கள் ரெஃபரன்ஸை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பட் இது வந்து டிரைவிங் டைமென்ஷனாக இருக்காது. ஸோ உங்களுக்கு டைமென்ஷனை வியூ பண்ண முடியும். ஓகேவா? வாங்க இதில் சம் எக்ஸாம்பிள்ஸோட பார்ப்போம். இதில் ஆல்ரெடி நான் ஸ்கெட்ச் பண்ணியிருக்கேன். அது வந்து எடிட் டெஃபினேஷன் கொடுக்குறோம். இந்த ஸ்கெட்ச் ஆல்ரெடி நம்ம சம் எக்ஸாம்பிள்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஸ்ட்ராங் டைமென்ஷன்ஸாக தான் இருக்குது, எதுவுமே வீக் டைமென்ஷன்ஸ் கிடையாது. ஸோ இதில் இந்த வேர்ட்டிக்கல் லைனும் ஆர்க்கையும் நான் பர்பெண்டிகுலர் ரிலேஷன் கொடுத்து கன்ஸ்ட்ரெயின் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ பர்பெண்டிகுலர் கொடுத்து வேர்ட்டிக்கல் அண்ட் இந்த ஆர்க் இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரிசால்வ் ஸ்கெட்ச் சொல்லிட்டு ஒரு டேப் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி எரர் சிம்பிள் மாதிரி ட்ரையாங்கிள் சிம்பிள் மாதிரி காமிக்கும். ஸோ இதில் எந்த டைமென்ஷன்ஸ் நீங்கள் டெலிட் பண்ணமோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த டைமென்ஷனும் இதில் ஸ்னாப் ஆகும். இதில் 6.5. ஸோ இந்த மாதிரி நிறைய டைமென்ஷன்ஸ் காமிக்கும். ஸோ நான் 6.5 டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து உங்களுக்கு அப்ளை ஆகும். ஸோ உங்களுக்கு எது தேவை இல்லையோ அந்த டைமென்ஷன்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு அனதர் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ அனதர் எக்ஸாம்பிளில் ரெண்டு லைனாக வந்து நான் ஈக்குவல் கன்ஸ்ட்ரெயின் கொடுத்து கன்ஸ்ட்ரெயின் பண்ண போகிறேன். ஓகே. இந்த வெர்டிக்கல் லைனையும் ஹரிசாண்டல் லைனையும் கொடுக்குறேன். ஸோ ஹரிசாண்டலில் இந்த ஹைட்டில் ஒரு டைமென்ஷன் இருக்குது 7.3ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டைமென்ஷன்ஸை ரிமூவ் பண்ணால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹைட் வெர்டிக்கல் லைனோட லென்த்து வந்து ஈக்குவல் ஆகிடும். ஓகேவா? ஸோ இது வந்து நான் ரெஃபரன்ஸ் டு டைமென்ஷன் டு ரெஃபரன்ஸ் கன்வெர்ட் பண்ணிடுறேன். ரெஃபரன்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த டைமென்ஷன் வந்து ரெஃபரன்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த டைமென்ஷன்ஸ்லேயே காமிக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஸ்கெட்ச் கான்ஃப்ளிக்ட் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ எந்த டைமென்ஷன்ஸ் முக்கியமாக டிசைன் இன்டென்ட்டுக்கு தேவையோ அந்த டைமென்ஷனை கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கணும். மீதி இருக்கிற டைமென்ஷன்ஸை நீங்கள் ஒன்று ரிமூவ் பண்ணலாம், இல்லை ரெஃபரன்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அனதர் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதை ஓகே கொடுத்து நெக்ஸ்ட் ஸ்கெட்ச் ஓப்பன் பண்ண போகிறோம். ஓகே. ஸ்கெட்ச் 2 எடிட் டெஃபினேஷன் கொடுக்குறேன். இந்த ஸ்லாட் நார்மலாக ப்ரீவியஸ் செஷனில் பார்த்த ஸ்லாட் தான். ஸோ இதுவும் டைமென்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்ட்ராங் டைமென்ஷன்ஸாக தான் இருக்குது. ஸோ இதில் இந்த வேர்ட்டிக்கல் லைனுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் டைமென்ஷன்ஸ் கொடுக்க போகிறேன். ஓகேவா? டைமென்ஷன் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த த்ரீ டைமென்ஷன்ஸ் கான்ஃப்ளிக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது ஒரு டைமென்ஷனை டெலீட் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த நீங்கள் அப்ளை பண்ண டைமென்ஷன்ஸ் அப்ளை ஆகும். ஓகே. ஸோ இதில் 16 டைமென்ஷனை டெலீட் பண்ணுறேன். ஸோ டெலீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த வெர்டிக்கல் டு அந்த பாயிண்ட் டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு அப்ளை ஆகும். ஸோ அதே மாதிரி இந்த ஆர்க் ரெண்டு சைடு ஆர்க் இருக்குது. இந்த பாட்டமில் இருக்கிற ஆர்க்கோட டயாமீட்டர் வந்து நான் எடிட் பண்ண போகிறேன். ஸோ அகைன் டைமென்ஷன்ஸ் கொடுத்து பாட்டமில் இருக்கிற ஆர்க்கை செலக்ட் பண்ணி மிடில் பிக் கொடுக்குறேன். ஸோ மிடில் பிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த அகைன் கான்ஃப்ளிக்ட் ஆகுது. ஸோ இதில் ரிசால்வ் ஸ்கெட்ச் டயலாக் பாக்ஸில் பேரலல் கன்ஸ்ட்ரெயின். ஸோ ரெண்டு கன்ஸ்ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பேரலல் இருக்குது. ஸோ அதில் ஏதாவது ஒன்று டெலீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஸ் டயா வந்து உங்களுக்கு மாடிஃபை ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரே சேஞ்ச் ஆகுது. ஸோ இது வந்து டிசைன் இன்டோட இம்பார்ட்டன்ஸ். ஸோ ஒரு கன்ஸ்ட்ரெயின் எடுத்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு அந்த டிசைன் ஸ்ட்ரக்சரே சேஞ்ச் ஆகுது அதை தெரிஞ்சுக்கலாம். ஓகே. கிளிக் ஓகே. ஸோ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அந்த டவுட் ஏதாவது இருந்தால் கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே. தேங்க்யூ வெரி மச்.